സ്തുതികൾ പാടുന്നു മാലാഖമാ, സ്തോത്രങ്ങൾ പാടുന്നു വിണ്ണിൻ മക്കൾ. സ്തുതികൾ പാടുന്നു മാലാഖമാ, സ്തോത്രങ്ങൾ പാടുന്നു വിണ്ണിൻ മക്കൾ. വിണ്ണിൻ ജഗന്നാം സർവേശപുത്രൻ മനുഷ്യനായി വന്നിപ്പാരിലേ. വിണ്ണിൻ ജഗന്നാം സർവേശപുത്രൻ മനുഷ്യനായി വന്നിപ്പാരിലേ. மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இறை இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டுத்தனமான வழிகளையும் விட்டுவிடாதிருப்பார்கள். யார்? இஸ்ரவேலின் ஜனங்கள். யோசுவா மூலமாக அழைத்து வரப்பட்டு யோசுவா மரித்த பின்பு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை நியாயம் விசாரிக்க வைத்த போதும் கூட அவர்கள் நியாயாதிபதிகள் மரணமடைந்த பின்பு அவர்களுக்கு பின்பாக மீண்டும் அவர்கள் தங்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ அந்த வழியிலே நடக்க ஆரம்பித்தார்கள். பல்வேறு விதமான இன்னல்களை, இடையூறுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட ஆண்டவர் அவர்கள் மீது அளவற்ற இரக்கத்தையும் கிருபையும் வைத்து அவர்களை பாதுகாக்கிறார். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு சமயம் உலக அறிவியல் அறிஞரான தாமஸ் ஆல்வா எடிசன் அநேக கருவிகளை கண்டுபிடித்திருந்தார். அவற்றில் அவர் மகிழ்ச்சி அடைந்தவராக காணப்பட்டார். ஒரு சமயம் தன்னுடைய சோதனை கூடம் தீப்பற்றி எரிந்து விட்டது. எல்லாம் சாம்பலாக மாறிவிட்டது. அனைத்து உபகரணங்களும், அனைத்து அந்த ஃபார்முலாஸ் அடங்கிய டாக்குமெண்ட்டுகளும் எரிந்து சாம்பலாய் போனது. அப்பொழுது அவர் 67 வயதை நிரம்பியவராக காணப்பட்டார். அப்பொழுது அவர் சொன்னாராம், இந்த சோதனை, இந்த பேரிடர், தீப்பிடித்த இந்த காரியம் என்னுடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, என்னுடைய அறிவினுடைய திறமை எல்லாம் பெருமையாக எண்ணப்பட்டது, இன்றைக்கு சாம்பலாக மாறிவிட்டது என்று சொல்லி அங்கே அறிக்கை விட்டாராம். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை, நாம் முரட்டாட்டமாக இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல முரட்டாட்டமாக நடக்கிறோம் என்று சொன்னால் அதற்கேற்ற விளைவை கடவுள் அனுமதிக்கிறார் என்பது உண்மை. நாம் வழி விலகி செல்வோம் என்று சொன்னால் அந்த வழியிலே நமக்கு தடைகளை வைப்பது உண்மை. அதன் வழியாக கடவுளை நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர, அவருடைய வருகையை நோக்கி பயணிக்க, எந்த நிலையிலும் நாம் அமர்ந்திருந்தாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், பிறரோடு உரையாடி கொண்டிருந்தாலும், உறவு போன்ற காரியங்களுக்கு கடந்து சென்றாலும், நாம் எப்பொழுது சோதிக்கப்பட்டாலும் அந்த நிலையிலே நாம் நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் அந்த சோதனை மூலமாக எரித்து விட்டுவிட்டு நல்லதொரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவிகளாகி எங்கள் மீது இறங்கும், ஒன்றுக்கும் உதவாத எங்களை உம்முடைய கனமுள்ள பாத்திரங்களாக அழைத்திருக்கிறீர். விசுவாசியாக, கடவுளை நேசிக்கிற ஊழியராக அழைத்திருக்கிறீர். இந்த ஊழியத்தில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற சோதனை வரும்போது நாங்கள் சோர்வுறாதபடி தேவனை அதிகமாய் பற்றி கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இறைமகனே, இந்த நாள் போல இந்த
தியானத்தை கேட்கிற அனைவரிலும் உம்முடைய இருதயத்தை திறந்து அவர்களும் இருதய பலகையில் எழுதப்பட்ட வசனங்களாக இருக்கட்டும். தங்களுடைய முரட்டாட்டமான வழிகள் எங்கள் வாழ்வின் முன்னேற்றங்கள் வரவில்லை என்பதற்கு சாட்சியாக இருக்கிற தடைகள், அவைகள் சாம்பலாக மாறினதைப் போல ஆண்டவரை எங்களுடைய பாவங்களும் எரிந்து சாம்பலாக்கப்பட வேண்டும். அதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.